friends, welcome to VM Literacy channel. இன்னைக்கு இந்த வீடியோல 9th maths example 2.11 கான sum பார்க்கலாம். Give any two rational numbers lying between 0.51515115 and so on and 0.5353353335 and so on. So இந்த ரெண்டு irrational நம்பருக்கு betweenல இருக்கக்கூடிய two rational number கேட்குறாங்க. ஓகேவா? நமக்கு ரேஷ்னல் இர்ரேஷ்னல்னு என்னன்னு தெரியணும். ரேஷ்னல் நம்பர் அப்படின்னா p/q ஃபார்மேட்டில் எழுத முடியும். p/q ஃபார்மேட்டில் எழுத முடியணும். இர்ரேஷ்னல் நம்பரை நம்மளால் p/q ஃபார்மேட்டில் எழுத முடியாது. சரியா? ஸோ நமக்கு 0.515 இதுக்கப்புறம் வரக்கூடிய வேல்யூஸ் நமக்கு சைமல்டேனியஸாக ரிப்பீட் ஆகுது. 0.535 இந்த ரெண்டு இர்ரேஷனல் நம்பருக்கு பிட்வீனில் ரேஷனல் நம்பர் கேட்குறாங்க. ஸோ என்ன எழுதலாம்? 0.5152 எழுதலாம், 0.5153 எழுதலாம். தென் இதுக்கப்புறம் வரும்போது நிறைய நம்பர்ஸ் நமக்கு பிட்வீனில் இருக்கும். தென் 0.5251 எழுதலாம், 0.5252 எழுதலாம், 0.5253 எழுதலாம். தென் இதுக்கு முன்னே அடுத்த வேல்யூன்னா 0.5351. ஓகேவா? இங்கே பார்த்தீங்கன்னா அடுத்தது பாருங்கள், இங்கே 3 தானே இருக்குது. ஸோ அப்படி இருக்கும்போது 0.5352 இது வரைக்கும் எழுதலாம். ஓகேவா? நிறைய நம்பர்ஸ் நம்மளால் மேக் பண்ண முடியும். இதில் ரேண்டமாக நம்ம எந்த வேல்யூஸ் வேணாலும் எழுதலாம். எதுக்கு மிஸ் இத்தனை வேல்யூஸ் எழுதியிருக்கீங்க அப்படின்னு சில பேருக்கு டவுட் வரலாம். இங்கே கொடுத்துருக்கக்கூடிய என்ன கொஷின்னா எனி டூ ரேஷனல் நம்பர்ஸ்ன்னு தான் கேட்குறாங்க. ஸோ பாசிபிலிட்டிஸ் தான் நான் இங்கே எழுதியிருக்கேன். நாம் ரேண்டமாக எனி டூ ரேஷனல் நம்பர்ஸ் நம்மளால் எழுத முடியும். இதில் நீங்கள் எனி டூ நீங்கள் பிக் பண்ணி 2 ஆன்சர் மட்டும் எழுதினாலும் கரெக்டு தான். சில பேருக்கு வந்து ஒரு டவுட் வரும், புக் பேக்கில் ஆன்சர் வேறு மாதிரி இருக்குது அப்படின்னு. இங்கே கொடுத்துருக்கிறதே வந்து ரேண்டம் ஆன்சர் தான் நம்ம எழுத முடியும். அக்யூரேட் ஆன்சர் புக்லையும் நமக்கு ரேண்டமாக தான் கொடுத்துருக்காங்க. நீங்கள் புக்கில் இருக்கிறத ஃபாலோ பண்ணிக்கலாம். பட் இந்த ஆர்டரை நீங்கள் வந்து கரெக்டாக அப்சர்வ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு தெரியும். வேல்யூஸ் ரேண்டமாக எனி டூ ரேஷனல் நம்பர்ஸ் நீங்கள் இதிலேருந்து கூட பிக் பண்ணி எழுதலாம். இதில் நீங்கள் கண்டினியூவாக உங்களால் வேல்யூஸ் எழுத முடியும். இதுக்கு அடுத்த வேல்யூ இங்கே 3ன்னு வந்துருச்சு. ஸோ இதுக்கு முன்னாடி இருக்கக்கூடிய வேல்யூஸ் நீங்கள் நிறைய எழுதலாம். ஓகேவா? எக்ஸ்ப்ளனேஷன் புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.